பிரிவு விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. 7 7.5 தீண்டாமை ஒழிச்சு விட்டுருங்க. தீண்டாமையை ஒழித்தல். சரிங்களா? விதிவிலக்கற்ற விதி. யாரு தீண்டாமை பண்ணாலும் அது பிரச்சனை தான். சரிங்களா? தீண்டாமை குற்றங்கள் சட்டம் 1955. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1976. சரிங்களா? வச்சுக்கோங்க. தீண்டாமை குற்றங்கள் சட்டம் 1955. நேம் ஒரு மாதிரி நெருடலா இருக்கிறதுனால அதை எப்படி மாத்தினாங்கன்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்று எப்ப மாற்றப்பட்டது அப்படின்னா 1976. இதுவும் டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? தீண்டாமை அரசியலமைப்பிலோ சட்டத்திலோ வரையறை செய்யப்படவில்லை. தீண்டாமை வச்சாங்கன்னா எவ்வளவுன்னா 6 மாதங்கள் சிறை தண்டனை, 500 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே வசூலிக்கப்படும். சரிங்களா? அதாவது தீண்டாமை குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டா ஒரு நபர் தண்டிக்கப்பட்டிருந்தா அவர் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற சிம்பிளா எலெக்ஷன்ல எதுவுமே நிக்க முடியாது. காந்தியின் முக்கியத்துவம் பெற்ற விதி இது. சரிங்களா? 3 குரங்கு பொம்மைகள் இதனை குறிக்கிறது. STNA வன்கொடுமை தடுப்பு சட்டம். சரிங்களா? வன்கொடுமை தடுப்பு சட்டம் ரீசெண்டா கொண்டு வரப்பட்டது 1983. இதுவும் டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின், ரொம்ப முக்கியமான. சரிங்களா? வன்கொடுமை தடுப்பு சட்டம் அட்ராசிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் தீண்டாமை ஒழிப்புல வரும்னா ஒரு சில பொது வழிபாட்டு தலங்களில் சிலரை மட்டும் அனுமதிக்க தடை. சரிங்களா? உயர் ஜாதிகள் தான் வரணும், கீழ் ஜாதிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்படி யாருமே கிடையாது. சரிங்களா? தீண்டாமை நியாயப்படுத்துறவங்களும் அந்த குற்றம் தான். ஏதேனும் கடைகள் மற்றும் உணவுகளில் நுழைய தடை. இவங்க இந்த கடைக்கு வரக்கூடாது, இரட்டை கொலை முறை, இந்த கடையில வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி. பட்டியலின மக்களை அவமதித்தல், மருத்துவமனை மற்றும் பொது இடங்கள்ல அனுமதி மறுத்தல், தீண்டாமை பொதித்தாலும் குற்றம் தான். பொருட்களை இந்த ஜாதிக்கு நம்ம இந்த பொருளை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் அது வச்சு. சரிங்களா? சிம்பிளா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 55 76 நேம் மாத்திருக்காங்க. சரிங்களா? காந்தியின் முக்கியத்துவம் பெற்ற விதி இப்படியே கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகளில் காந்தியின் முக்கியத்துவம் பெற்ற விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் 17. பிரிவு 18 பட்டங்களை ஒழிப்பு. சரிங்களா? 17 வயசுல நம்ம +2 முடிப்போம். நம்ம டிகிரி எப்பதான் ஜாயின் பண்ணுவோம்? 18 வயசு முடியும். 18 வயசுல நம்ம என்ன செய்வோம்? டிகிரி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப பட்டங்கள் ஒழிப்பு. சரிங்களா? 17 +2 கரெக்டா ஃபெயில் ஆகாம இருந்தாலே 17 வயசுல +2 முடிச்சுன்னா 18 பட்டங்கள். ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அதுல 2-3 செக்ஷன் இருக்கு. ராணுவ மற்றும் கல்விசார் சட்டங்களை தவிர 18ல 1. 18ல 2 அரசாங்கம் மற்றும் ராணுவ மற்றும் கல்வி பட்டங்களை தவிர பிறவற்றை வழங்கிட தடை. சரிங்களா? இப்ப BA MA படிப்பு இருக்கும், அதெல்லாம் அந்த பட்டங்கள்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா அரசாங்கம் அதை ஏத்துக்கிறது. MBBS அது படிச்சு வாங்குற பட்டம், அது அரசாங்கம் கொடுக்கு. MABL லா, சரிங்க, எந்த ஒரு கோர்ஸ் BA BHD அந்த மாதிரி பட்டங்களும் ஏத்துக்கலாம். வெளிநாடு வட்டங்களை பெறத்தடை. வெளிநாடு ஏதாவது சிறப்பு பட்டங்கள் கொடுத்தாங்கன்னா அதுவும் பெறத்தடை. ஆனா அரசாங்கத்தின் அனுமதி பெற்று பெறலாம். இப்போ ஒவ்வொரு மோடிய முதலமைச்சருக்கோ இல்ல நம்ம மாண்புமிகு பிரதமர்களுக்கோ ஏதாவது வெளிநாட்டு பயணத்தின் போது அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு விருதுகள் கொடுக்கப்படும், அதை வாங்கிக்கிறாங்க. 18 நாள் வெளிநாட்டவர் அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் போது பிற நாட்டு அரசுகள் வழங்கும் பட்டங்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின், அதாவது அரசின் அனுமதியோடு பெற்றுக்கிட்டா ஓகே. சரிங்களா? ராஜா, ராஜ் பகதூர், திவான் பகதூர் அந்த பட்டங்கள்லாம் ஒழிப்பது. சரிங்க? என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாஜி ராகவன் வழக்குல அந்த பட்டங்கள்லாம் ஒழிச்சுக்கோங்க. 1966 உச்ச நீதிமன்றம் பாரத ரத்னா பதம் தேசிய விருதுகள் பட்டங்களின் வகைப்பாட்டில் வராது என தெளிவுபடுத்தியது. சரிங்களா? எந்த ஆண்டு வந்து இந்த தேசிய பட்டியல் அந்த பாரத ரத்னா இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு விருது 1954 இந்த குரு 4 கொஸ்டின் இருந்துச்சு. சரிங்களா? பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படிங்கிறத கூட கிடைச்சாங்க. சரிங்களா? பாரத ரத்னா விபூஷன், பூஷன், ஸ்ரீ. இதுக்கு முன்னாடி எல்லாமே பத்மங்கிற வார்த்தை வரும். இதான் 4 எழுத்து இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட். இது 3 எழுத்து இருக்கும். இதான் 2. ஸ்ரீ இதான் 1. சரிங்களா? இதான் வரிசை. இந்த குரு 4 கிடைச்சது. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. விபூஷன்னா 4 எழுத்து இருக்கும், பூஷன்னா 3 எழுத்து இருக்கும், ஸ்ரீனா ஒரே ஒரு எழுத்து இருக்கும். சரிங்களா? தேசிய இந்த பத்ம விருதுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1954. 3 விருதுகளுமே பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் எல்லாமே கொண்டு வரப்பட்ட 1954. சரிங்களா? இந்த பத்ம விருதுகளை யார் பிரதமராக இருக்கும்போது இந்த விருதுகள் விஷயத்தை நீக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய் காலத்துல. ஆனா மீண்டும் 1980களில் யாரு கொண்டு வந்திருப்பாங்க? இந்திரா காந்தி அம்மையார் அந்த மீண்டும் அந்த பத்ம விருதுகள் பட்டியலில் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம சமத்துவ உரிமை பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை. சரிங்களா? அடிப்படை உரிமைகளே 2வது முக்கியமான சுதந்திர உரிமை. இந்த யாருக்கு நம்ம சின்ன வீடியோ பார்த்துருப்போம். சரிங்களா? சுதந்திர உரிமை எத்தனை வகைப்படும்னா 17 மன்னிக்கும்
7 இருக்கும். தற்போது எத்தனை இருக்குனாக்கா 6 இருக்கு. சரிங்களா, தொடக்கத்துல 7 இருந்துச்சு. சொத்துரிமை நீக்கிற பிறகு இப்ப எத்தனை இருக்குனாக்கா 6 இருக்கு. சரிங்களா, 19A பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை ஏ. சரிங்களா, ஏ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம கருத்துக்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லும் போது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை. சரிங்களா, அரசை விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை. கருத்தினால அந்த விமர்சனம் அப்படி நம்ம பார்த்துருக்கோம். பி அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை. போர்டு மீட்டிங் அப்படின்னு அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு முறை. அப்ப அமைதியாக எத்தனை பேர்? ஆமா, கட்சி மீட்டிங் எந்த மீட்டிங் நிறைய பேர் கூட்டுறாங்க. அமைதியான முறையில கூடிக்கலாம். ஆயுதங்கள் இன்றி கூடலாம். ஆயுதங்களோடு கூடினா தூக்கி உள்ள வச்சுருவாங்க, கைது பண்ணிடுவாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. 19C சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கான உரிமை. சரிங்களா, சங்கங்கள் வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா, பாட்ட ஓட்டுநர் சங்கம், ஆசிரியர் சங்கம், அரசு ஊழியர்கள் சங்கம், அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அதிகாரிகள் சங்கம், அப்படி ஒவ்வொரு அமைப்புகளுக்குமே சங்கங்கள் வச்சுக்கிறாங்க. அதுக்கு உரிமை. சங்கம் வைத்துக் கொள்வது 97வது சட்டத்திட்டம் 2011 படி சேர்க்கப்பட்டது. சரிங்களா, 19 டி இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் உரிமை. டி டிராவல். சரிங்களா, கருத்து தெரிவிக்கிறோம், ஒன்னா கூடுறோம், சங்கம் வைக்கிறோம், சங்கம் வச்சாலும் ஏதாவது ஊருக்கு போவோம். சரிங்களா, டிராவல் இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்துக்கு செல்லும் உரிமை சட்டத்துக்கு உட்பட்டு. 19E இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை. இருப்பிடம். இ இருப்பேன், எங்க என் ஜவுளியா நான் எங்க வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இருப்பிடம். ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவில் எந்த பகுதியிலையும் போகலாம், அங்க போய் இருக்கலாம். இருப்பிடம். அங்க போய் ஸ்டே பண்ணி ஏதாவது தொழில் பார்க்கலாம், வியாபாரம் ஏதாவது பார்க்கலாம். சரி, எஃப் நீக்கப்பட்டது ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா, சொத்துரிமை எஃப் ஃபெயில் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். 44வது சட்டத்திற்கும் 1978 படி நீக்கப்படும். சரிங்களா, 44 சட்டத்திற்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மொராஜி தேசாயினுடைய காட்சிகள். 42 தான் இந்திரா காந்தி. இந்த குரூப் 4 கொஸ்டின். 19G சுதந்திரமாக தொழில் செய்யும் உரிமை. குட்ஸ் சரக்கு வியாபாரம், வணிகம் மற்றும் வியாபாரம் செய்வதற்கான. சரி, ஏ அப்படின்னா கருத்து தெரிவிக்கும் உரிமை. பி அப்படின்னா ஆயுதங்களின்றி கூடு உரிமை. சீனா சங்கமைத்துக் கொள்ளும் உரிமை. டி அப்படின்னா டிராவல். 19 இ அப்படின்னா இருப்பிடம், எங்க வேணாலும் போய் இருக்கலாம். சரிங்களா, இந்திய பரப்பல்லிக்கும் எஃப் ஃபைல் நீக்கப்பட்டது சொத்துரிமை. 19G சுதந்திரமாக தொழில் செய்யும் உரிமை. சரி, சரிங்க. அடுத்து 20 தடுப்பு காவல் குற்றம் சட்டம். சரிங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒருவரை தகுந்த காரணமின்றி கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மறைமுகமா ஒருவரை தகுந்த காரணமின்றி கைது செய்யக்கூடாது. சரிங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. யார் ஏதாவது ஒரு குற்றம் சாட்டினா அந்த உண்மையிலே அவங்க குற்றம் செய்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்கு. அதை அரசாங்கம் கொடுத்தாச்சு. அதுதான் இந்த 20. சரிங்களா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற உரிமை. 20 சட்டங்களை முன்தேதியிட்டு நடைமுறைப்படுத்த இயலாது. சரிங்களா, அப்ப சட்டங்களை முன்தேதியிட்டு நடைமுறைப்படுத்த இயலாது அப்படின்னா ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை ஒரு இன்றிரவு நள்ளிரவு முதல் 12 மணிக்கு முதல் அமலுக்கு வருகிறதுனா அதை 12 மணிக்கு மேல ஒரு விஷயத்துல ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அந்த தன்னுடைய தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அதை தப்பு பண்ணியிருந்தாங்க, டயத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. முன்தேதியிட்டு நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஒரே குற்றத்திற்கு இரட்டை தண்டனை கிடையாது. அதுலயே ஆன்சர் 20 இல் 2 இரட்டை. ஒரே குற்றத்திற்கு இரட்டை தண்டனை கிடையாது. 20 இல் 3 தன்னைத்தானே குற்றம் சாட்டக்கூடாது. சரிங்களா, ஜெய்பீம் இப்ப இருக்கிற நம்ம ஜெய் படத்துல நீதான் திருட்டிக்கணும் ஒத்துக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் 3 செக்ஷன் இருக்கு. சரிங்களா, இது அடுத்து 21 ரொம்ப முக்கியமான தனிநபர் சுதந்திரம். சரிங்களா, ஒரு தனிமடிப்பட்ட ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. சரிங்களா, தனிநபர் சுதந்திரம் சொல்லுவாங்க. 21 வயசு ஆயிட்டாலே அவங்க தனி சுதந்திரமா தான் இருப்பாங்க. ஆர்டிகல் AK கோபாலன் மதராஸ் மாநில வழக்கு 1950. இதுல இந்த வழக்குகளை பத்தி விசாரிச்சிருப்பாங்க. சரிங்களா, இவ்விதியானது நியாயமற்ற நிர்வாக செயல்பாட்டிற்கு எதிரான பாதுகாப்பு மட்டும் வழங்கி நியாயமற்ற சட்டத்திற்கான செயல் பாட்டிற்கான எதிரான பாதுகாப்பை வழங்கவில்லை அப்படின்னு குறை சொல்லுது. சரிங்க, உச்சநீதிமன்றம் தனி மனித சுதந்திரம் என்பது உடல் அல்லது நபருடன் தொடர்புடையது. இது அமெரிக்காவின் விளக்கம் சட்டத்தின் உரிய செயல்முறை எனும் கோட்பாட்டிலிருந்து மாறுபட்டது. சரிங்களா, தனிநபரு நம்ம என்னதான் அரசியலமைப்புல முற்பட்டு இருந்தாலுமே தனிநபருடைய சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது அதுல ரொம்ப கருப்பாக்கும். சரிங்களா, அரசாங்கம் அதுல கரெக்டா. மற்றும் மேனகா வழக்கு பாஸ்போர்ட் வழக்கு சொல்லுவாங்க 1978 முக்கியமான கொஸ்டின். அதாவது ஆர்டிகல் 21 அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு விரிவான விளக்கம் தந்த வழக்குனா மேனகா வழக்கு. குறுகிய விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 குறுகிய விளக்கம் விளக்கம் கோபாலன் வழக்கு. விரிவான விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனகா வழக்கு. ஏதாவது ஒரு கதை பேசுனா லேடிஸ் தான் அதிகமா பேசுவாங்க. ஆம்பளையால் கோபாலன், கம்பளையால் கொஞ்சம் வளவளன்னு பேச மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க,
சட்டமானது நியாயமான காரணமிக்கதாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தனிமை எந்த சுதந்திரம் பயன்படுத்தலாம். சரிங்க, சட்டத்துக்கு உட்பட்டு அவர் எந்த சுதந்திரமாகவும் இருக்கலாம். 21 அரசியலமைப்பினுடைய 21 கீழ் வரக்கூடிய உரிமைகள் நிறைய உரிமைகள் இருக்கும். சரிங்களா, எல்லாமே அதுலதான் வரும். தனிமனித கண்ணியத்துடன் வாழ உரிமை, பொருத்தமான ஆயுள் காப்பீடு, நாட்டை வெற்றி வழியில்லாம இருக்கமை, ஒழுக்கமான சூழல், ஒழுக்கம் மற்றும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளுதல், கைதிகளுக்கு அடிப்படை தேவைகள், வாழ்வாதாரம், உடல் நலம், இலவச கட்டாய கல்வி, தூங்குவதற்கு மின்சாரம், ஒருவருக்கு சரியான தூங்குவதற்கான இதோட ஓல்டு கோர்ஸ், இறைச்சல் மற்றும் ஆடு வளர்ந்து, ஒத்தடிமை முறை ஒழிப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் தனிநபர் சுதந்திர பட்டியலில் வரும். சரிங்களா, அவசர மருத்துவ உதவி, மருத்துவமனையில் தகுந்த நேரத்தில் நியாயமான வர்த்தகம், இது ஓல்டு கோர்ஸ். ஒருவர் வெளிநாடு செல்ல, சரிங்களா, ஒரு தனி இந்திய குடிமகன் ஒருவர் வெளிநாடு செல்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய பிரிவு 21. அதே உள்நாட்டுக்குள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 டி. இந்திய பரப்பல்லைக்குள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 டி. வெளிநாடு செல்வதற்கு அப்படின்னா 21. சரிங்களா, அடுத்து புதிதாக சேர்க்கப்பட்டது 21 ஏ. ஆர்டிகல் 20 இலவச கட்டாய கல்வி பற்றி சொல்லக்கூடிய, சரிங்க, முக்கியமான உறுப்பு. ஏகப்பட்டோட ரிப்பீட்டடான கொஸ்டின். சரிங்க, ஆர்டிகல் 21. 21 ஏ. 21 அப்படின்னாக்கா தனிநபர் சுதந்திரம். 21 ஏ அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. 2009 இலவச கட்டாய கல்வி 6 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அளிக்க சட்டம் வெளியிடப்பட்டது. சரிங்க, அப்போ இலவச கட்டாய கல்வி சட்டம், ஆர்டிஐ சட்டம் சொல்லுவாங்க, 2009. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஏப்ரல் 1, 2010. ரெண்டுமே முந்தைய நாள்ல. இலவச கட்டாய கல்வி சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு 2009. அது நடைமுறைக்கு வந்த ஆண்டுனா ஏப்ரல் 1, 2010. சரிங்க, இது குடிமகனின் அத்தியாயத்தில் 2வது புரட்சியின் விடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் கல்வி கற்றால் மட்டும்தான் ஒரு மனிதன் சுயமாகவும் மரியாதையாகவும் நாடும் அவனும் முன்னேற வேண்டும். இந்த கான்செப்ட்ல சொல்லி 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான இலவச கட்டாய ஆரம்ப கல்வி என்பது 86வது சட்டத்திருத்தத்தின் 21 ஏவில் வைக்கப்பட்டது. எந்த சட்டத்திருத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா 21 ஏ 86வது சட்டத்திருத்தம். எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2002. சரிங்களா, அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் இருந்திருப்பார். சரிங்க, சட்ட திருத்தத்துக்கு முன் இந்த விதி 45 பகுதி 4 கீழ் இருந்தது. 51 ஏல ஒரு அடிப்படை கடமையாகவும் இது சேர்க்கப்பட்டது. 3 இடத்துல அந்த இலவச கட்டாய கல்வி இருக்கு. சரிங்களா, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 51 ஏல கே ஏற்கனவே பார்த்திருப்போம். சரிங்களா, 21 ஏ இப்பவும் இருக்குது. அப்ப ஆர்டிகல் 45 இருக்கு. சரிங்களா, 51 ஏன் கீழ் ஒரு தனி புதிய அடிப்படை கடமையாகவும் சேர்த்தது. 1993 உச்ச நீதிமன்றம் இவ்விதியினை 21 கீழ் அடிப்படை உரிமையாக அங்கீகரித்தது. சரிங்க, அப்போ 86வது சட்டத்திருத்தம் 2002 தான் நம்ம சட்டப்பூர்வமாக திருத்தப்பட்டாலுமே, சரிங்களா, 1993 உச்ச நீதிமன்றம் விதி 21 கீழ் அடிப்படை உரிமையாக அங்கீகரித்தது. சரிங்க, ஏன் சொன்னா ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு கல்வி கற்பது அவருடைய உரிமையா இருக்கும், அப்பதான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க, அப்போ ஆர்டிகல் 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. சரி, தடுப்பு காவல். சரிங்க, அது என்ன சார் தடுப்பு காவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுனாக்கா, இப்போ ஒரு திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருப்பான். சரிங்களா, இப்போ ஒரு திருவிழா அந்த கேட்டீங்கன்னா திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பெரிய விளம்பர போர்டு இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் எனக்கு குற்றம் நடைபெறுவதற்கு முன்னாடி தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டம். சரிங்களா, இப்ப நிறைய படத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது குற்றவாளி தான் உழுதி போட்டுருவாங்க. சரிங்களா, ஏதாவது பிரச்சனை வந்து முதல் விசாரணை அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க செய்யாற்றல் கூட தண்டனை காவல், தடுப்பு காவல் 2 வகைப்படும். சரிங்களா, ஒருவரை தகுந்த காரணமின்றி அப்படின்னாக்கா 20, விசாரணையின்றி கைது செய்யக்கூடாதுன்னா 22. விசாரணை யாருக்கு இடையில தான் நடைபெறும், 2 பேருக்கு இடையில் தான் நடைபெறும். இல்லமா, அப்படி கைது செய்தாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இதே நம்ம ஜெய்பீம் படத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தும். எந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் என்பதை தெரிவிக்க வழக்கறிஞர் ஆலோசனை செய்யலாம். இதெல்லாம் அவங்களுக்கு குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு உண்டான உரிமைகள். நம்ம இந்தியாவில் உள்ள தடுப்பு காவல் சட்டங்களை பார்ப்போம். ஒரு சிலது நடைமுறை இருக்கு, ஒரு சிலது இல்லை. சரிங்களா, தடுப்பு காவலுக்கான 3 மாதங்கள். சரிங்களா, தடுப்பு காவல் சட்டம் அமெரிக்காவில் காணப்படலை. மிகப்பெரிய சொந்த நாடு அமெரிக்கானோட தடுப்பு காவல் சட்டம் கிடையாது. சரிங்களா, அது நம்ம நாட்டுல இருக்குன்னா அது நம்ம கட்டுப்பாடுகளுடைய சுதந்திரம் கொண்ட நாடு தான். சரிங்க, உள்நாட்டு பாதுகாப்பு மிசா சட்டம் நிறைய நம்ம அடிக்கடி. மிசா சட்டம் எந்த ஆண்டு 1971. எப்ப ரத்து செய்யப்பட்டதுன்னா 78. அந்நிய செலவாணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் நடுத்தல் மோப்ஸ்கோன்னு சொல்லுவாங்க, கேப்சோ 74. தேசிய பாதுகாப்பு சட்டம் நாசா அப்படின்னு சொல்லுவாங்க 1980. தடா பொடா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடா 1985,
ரத்தியப்போ 95, போடா 2002, ரத்தியப்போ 2004. அடுத்து இதுதான் என்ன அப்படின்னா நம்ம சுதந்திரத்துக்கான உரிமை 19, 20, 21, 22. அடுத்த உரிமை அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா? அது என்ன சார் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா அவனுக்கு உண்டான உரிமைகளை சுரண்டல். 23 கட்டாய வேலை, கொத்தடிமை, சிம்பிளா கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், பெண்கள் மற்றும் குழந்தைகளை விற்பனை பொருளாக தடை செய்யுதல். சரிங்களா? ஒரு சில பாத்தீங்கன்னா காசுக்காக குழந்தைகளை விற்பாங்க, அப்புறம் தவறான நடவடிக்கையாக பச்சிலம் பெண் குழந்தைகளை கூட விற்பாங்க. சரிங்களா? பெண்கள் மற்றும் குழந்தைகள் விற்பனை பொருளாக தடை செய்தல். சரிங்களா? கொத்தடிமை முறை மற்றும் விற்பனை பொருளாக தடை செய்தல். பெஹரன் 23 ஒண்ணு பெஹரன், அது பக்கர். சரிங்களா? நம்ம வாத்தியார் படத்துல கூட நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த சின்ன சின்ன குழந்தைகளை கை கால்களை ஊனமாக்கி அவங்களை பிச்சு எடுக்கிற மாதிரி அது 23 ஒன்று. சரிங்களா? 23 2 கட்டாய பணி, ராணுவம் மற்றும் சமூக சேவைக்கு. சரிங்களா? கொத்தடிமையான இது கொத்தடிமை ஆகாது. சரிங்களா? சப்போஸ் நாடு ஒரு நாட்டின் அண்டை நாட்டோட போர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கட்டாய பணி, அந்த டயத்துல ராணுவ பணியாற்ற செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். சரிங்களா? இந்த 23 இயற்றப்பட்ட சட்டங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப 23 பார்த்தோம். 23 என்ன அப்படின்னா கொத்தடிமை முறை ஒழிப்பு. சிம்பிளா எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நம்ம அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அந்த 23களை செயல்படுறதுக்காக நாட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? சட்டவிரோத கடத்தல் சட்டம் 1956. கொத்தடிமை முறை ஒழி சட்டம் 70. சரிங்களா? குறைந்தபட்ச கூலி சட்டம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் 1948. சம ஊதிய சட்டம் 76. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 70. இந்த குரூப் 2ல கூட நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சட்டங்களே கேட்டாங்க. சோ இதெல்லாம் நீங்க கேட்டுக்கு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். போக்சோ ஆக்ட் 2012, திருத்தம் எப்போ 2018. அந்த திருத்தம் வந்து இப்ப நடைமுறைக்கு வந்தது 2019. பாலியல் தாக்குதல் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல் 2010 திருத்தம் செய்யப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்பட்டது. 2012 போக்சோ ஆக்ட் படி மரண தண்டனை கிடையாது. திருத்தத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா அது 12 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மரண தண்டனை அளிக்கப்படும். சரிங்க? ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவங்க ஜான் எஃப் கென்னடி. சரிங்களா? அப்போ அடுத்து 23 அடுத்து 24. சரிங்களா? 24 என்பது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை. சரிங்களா? கொத்தடிமை முறை ஒழிப்புனா 23, இது வந்து 24. சரிங்களா? 14 வயதுக்குட்பட்ட, அதுல ஆன்சர் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழில் ஈடுபடுத்தக்கூடாது. 14 24 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலை மற்றும் சுரங்க தொழிலில் அல்லது பாதுகாப்பற்ற பணிகளில் ஈடுபதை தடை செய்யும் சட்டம் வழிவகுக்கிறது. சரிங்களா? சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா 14 வயதுப்பட்ட குழந்தைகளை எந்த வேலை பார்க்க கூடாது, தொழிற்சாலை மற்றும் சுரங்க தொழில் மற்றும் பாதுகாப்பற்ற விஷயங்களை தொழில் செய்யக்கூடாது. அப்ப மத்த வேலை செய்யலாமா? செய்யலாம். அதுலயும் ஆனா அப்படியே படிக்கணும். பிள்ளைகளை படிக்கிறதுக்காண்டி திரும்ப அதுல வந்து ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க. சரிங்களா? எப்ப சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986, சீர்திருத்தம் 2016. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 24 என்ன சொல்லுது அப்படின்னா 14 வயதுப்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலை மற்றும் சுரங்க தொழில மட்டும் ஈடுபடுத்தக்கூடாது, மற்ற தொழிலை ஈடுபடுத்தலாமா, மறைமுகமா ஈடுபடுத்தலாம்னு சொல்லுது. சோ அப்படி இல்லை, 1986 என்ன பிற தொழில்களையும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது வருது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழில் மட்டும் 14 வயதுக்கு ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. 2016 அப்படின்னா 14 வயதுப்பட்ட குழந்தைகள் எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லு. சரிங்களா? கீழ் உள்ள குழந்தை எந்த குழந்தையும் வேலை செய்ய தடை. சரிங்களா? 2 தொழில் தான் முதல்ல. 24 என்ன சொல்லிச்சுன்னா இந்த 2 வேலை மட்டும் செய்யாததுக்கு தடை வச்சுக்கும். சுரங்கமும் தொழிற்சாலை மற்ற வேலையை பார்த்துக்கலாம்னு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஆனா 1986 என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்துச்சு. ஒரு சின்ன 14 வயசு மேல உள்ள குழந்தைகளை பார்க்கலாம். ஆனா 2014 சீர்திருத்தம் பண்ணி என்று கொண்டாங்கன்னா 14 வயதுப்பட்ட குழந்தைகள் எந்த வேலையும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. விடலை பருவத்தினர் ஆபத்தான வேலைகளை செய்ய தடை. சரிங்களா? திருத்தத்துல 14 எந்த வேலையும் செய்யக்கூடாது. பிளஸ் அடல்சன்ஸ் ஏஜ் குழந்தை பருவம் 14 to 18 குழந்தைகளும் இவங்க வேற விடலை பருவத்தினர் 14 18 ஆபத்தான வேலைகளை செய்ய தடை. ஆபத்தான வேலைகளை செய்யறதுக்கு மட்டும் தடை, பிற வேலைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு. சரிங்களா? சரி,
குழந்தை வேலைவாய்ப்பு சட்டம் 1938, தொழிற்சாலை சட்டம் 48. சரிங்களா? நம்ம 47ல தான் சுதந்திரம் அடைஞ்சோம். சுதந்திரம் அடைஞ்சோடனே அடுத்து நம்ம தொடர்ந்து குடும்பத்தை ஓட்டணும்னா ஒரு தொழில் பார்க்கணும். சுரங்க சட்டம் எடுத்திருப்போம் 1952. வணிக கப்பல் சட்டம் 58. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு 1951. வாகன தொழிலாளர் சட்டம் அதுவும் 1951. எங்க வீட்டுல ஒரு வாகனம் இருக்கு, அது கூட ஞாபகம். வாகனம் 51. தொழில் பழகுனர் சட்டம் 1961. பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் 1966. இதுவும் டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின். குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆணையம், இதுவும் டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் 2005. வீட்டு பணியாளர்களாக குழந்தைகளை பணியில் செய்ய அமர்த்தது அரசாங்கம் தடை செய்தது 2006. சரிங்களா? குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005. வீட்டு வேலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றது 2006. சைல்டு லேபர், வேர்ல்டு சைல்டு லேபர், உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 12. உலக வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் ஃபார் சில்ட்ரன், குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அப்படின்னா ஜூன் 12. 6 மாதங்கள் தண்டனை, 6 மாதங்கள் முதல் 2 வருடம் வரை சிறை தண்டனை அல்லது 20,000 அபராதம், 50,000 to 50,000. மீண்டும் அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னா செய்தால் 1 முதல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வரை நீடிக்கப்படும். ஒரு வாட்டி செஞ்சா பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், மீண்டும் அதை செஞ்சாங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஒரு வாட்டியோட போக்சோ கூட்டு பனிஷ்மெண்ட் எவ்வளவுன்னு கேட்டாங்க. ஸோ குழந்தை தொழிலாளர் 6 மாதங்கள் முதல் 2 வருடம் சிறை தண்டனையுடைய வழிவகை செய்யும். சரிங்களா? நம்ம பார்த்தோம், நம்ம சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தது. அடுத்து 5வது சமய சார்பு உரிமை. சரிங்களா? சமய சார்பு உரிமை அதுல இருக்கு. சமய சார்பு உரிமை 25. ஆர்டிகிள் 25, எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும், இந்திய குடிமகனாக ஒருவருக்கு அவர் எந்த மதத்தையும் பின்பற்றவும் பரப்பவும், நல்லா பார்த்து, எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. சரிங்களா? இப்ப எந்த மதத்தை நம்ம பின்பற்றலாம், எந்த மதத்தையும் பரப்பலாம். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பெட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ கிறிஸ்டின் பெட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. நம்ம இந்து கோயில்ல இருந்து நம்ம பஜனைகள் எல்லாம் போகும். சரிங்களா? இது எந்த ஒரு மத நடைமுறையுடன் தொடர்புடைய எந்த ஒரு நிதி, பொருளாதார, அரசியல் அல்லது பிற மதச்சார்பற்ற நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. சரிங்களா? கட்டாய மதமாற்றத்தை தடைப்பட்டு சொல்லக்கூடிய பிரிவுமே 25 தான். சரிங்களா? அதுல 2 பிரிவுகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். 25 கிர்பான்களை அணிவதும் எடுத்து செல்வதும் சீக்கிய மதத்திற்கு சம்பிரதாயமாக கருதப்படும். அதாவது சீக்கியர்களுடைய மத உரிமையை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 25(1). அரசியலமைப்பிலே அவங்களுக்கு அது ஒரு சிறப்பு சகுதியாக கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அவருடைய பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் பொற்கோயில் இருக்கு. அது அவங்களுடைய சீக்கிய குருக்கள், அவர் குரு அர்ஜுன் தேவ்ல இருந்து அந்த மாதிரி இருக்குல்ல சொல்லப்படும். சரிங்களா? பிரிவு 25 துணை பிரிவு பி, இந்துக்கள் பற்றி குறித்து சீக்கியர், ஜைன அல்லது பௌத்த மதத்தை கடைபிடிக்கும் நபர்களின் குறிப்பையும் உள்ளடக்கியதாக கருதப்பட வேண்டும் என்று, மேலும் இந்து மத நிறுவனங்களின் குறிப்பு அதற்கு ஏற்ப விளக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? வேற ஏதாவது நீங்க சொன்னீங்களாலும் வேற மதத்துக்கு உண்டானவர்களும் கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரிங்களா? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னா, இப்போ இந்து சமய அறத்துறையின் சார்பாக பராசக்தி மகளிர் கல்லூரி இருக்கு. சரிங்களா? இப்ப இந்து சமயத்துறையின் சார்பாக கல்லூரிகளும் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்கு, ஜான்ஸ் காலேஜ் இருக்கு. சரிங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 கல்லூரி இருக்கு. அப்புறம் சதக் அப்துல்லா கல்லூரி இருக்கு. அதாவது அவங்க அந்த மதம் சார்ந்த நிறுவனங்கள். அதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். நம்பிக்கையை அமைப்பை கொண்ட தனிநபர்களின் தொகுப்பாக இருக்க வேண்டும், அவர்களின் ஆன்மீக நல்வாழ்க்கு உகந்ததாக கருதுகின்றனர், ஒரு பொதுவான அமைப்பை கொண்டிருக்க வேண்டும், தனித்தனியான விஷயங்களை அது குறிப்பிடக்கூடாது. சரிங்களா? குறிப்பாக ஹிந்து முஸ்லீம்னு இருக்கலாம், ஆனா உச்ச ராமகிருஷ்ண மிஷன் அதுலயும் ஒரு சப் டிவிஷன்களை, இந்து மதத்துல ஒரு சில சப் டிவிஷன்களை அது ஏற்றுக்கொள்ளாது. சரிங்களா? 26 சமய நிர்வாகங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது எந்த ஒரு மதமும் ஒரு கோவிலின் சார்பாக கல்விக்கூடங்களோ, பள்ளிக்கூடமோ, கல்லூரியோ, எந்த ஒரு அமைப்புகளும் வச்சுக்கலாம். அசைய மற்றும் அசையா சொத்துக்களும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு இது இந்த கோவிலுக்கு சொத்துக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காம்ப்ளெக்ஸ் கூட கட்டி விடுவாங்க. அடுக்குமாடி காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகங்கள்லாம் கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி 27 எந்த ஒரு நபரும் எந்த ஒரு மதத்திற்காகவும் வரி செலுத்த கட்டாயப்படுத்த கூடாது என்று கூறுகிறது. வரி
வரி செலுத்துக்கு எதிரான சுதந்திரம். சரிங்களா? நீ இந்த சாமி கும்பிட்டீங்கன்னா வரி அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரிங்களா? எந்த ஒரு குறிப்பிட்ட மதம் அல்லது மதத்தை மேம்படுத்துதல் அல்லது பராமரித்தலுக்கு அரசு பணத்தை பொது பணத்தை செலவழிக்க கூடாது. வரியின் நோக்கம் மதச்சார்பற்ற நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதாகவும் நிறுவனங்கள் மற்றும் மதத்தை ஊக்குவிக்க அல்ல அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 26 சமய நிர்வாகங்கள் நிர்வகிக்கும் உரிமை. 27 வரி விலக்கு எதிராக சொல்லுவோம். வரினா என்னது? வரினாலே தொட்டுதான். சரிங்களா? 27 7 வரினாலே காசு. அதுக்கடுத்து 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. சரிங்களா? இப்ப ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல நம்ம படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. சிம்பிளா பிரேயர்ல கலந்து கொள்ளணும்னு தேவையில்லை. சரிங்களா? அவங்க வழிபாட்டு கூடங்களை கலந்து கொள்ளணும் அறிவே கிடையாது. சரி, அவங்க விருப்பப்பட்டா கலந்து கொள்ளலாம். 4 வகையான கல்வி நிறுவனங்கள் வேறுபடுத்துகிறது. அரசால் முழுமையாக பராமரிக்கப்படும் நிறுவனம். அரசு மேல்நிலைப் பள்ளி, அரசு கல்லூரி, அரசு கலைகள் அரசால் முழுவதும் அரசால் நிர்வகிக்கப்படும். ஆனால் ஏதேனும் ஒரு கீழ் நிறுவப்பட்ட நிறுவனங்கள் நன்கொடையை அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும். சரிங்களா? மாநிலத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள். சரிங்களா? இப்ப தனியார் பள்ளி இருக்கு, அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். ஆனா தனியார்காரங்க அதை வச்சு வச்சிருக்கோம். மாநிலத்துல பர்மிஷன் மட்டும் வாங்கிப்பாங்க. அரசிடமிருந்து உதவி பெறும் அரசு உதவி பெறும் கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, அந்த மாதிரி நிறுவனங்கள். சரிங்களா? பகுதி 3க்கு வெளியே குறிப்பிடப்பட்டுள்ள உரிமைகள் அப்படின்னு பார்ப்போம். அரசியலமைப்பு சார்ந்தவை அல்லது சட்டப்பூர்வம் அல்லது அடிப்படையான உரிமைகள் அல்லாதவை அரசியலமைப்பு தீர்வை பெற முடியாது. சரிங்களா? சட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கும். சரிங்களா? இது 226 உயர்நீதிமன்றத்தை நாடலாம். பகுதி 12 260 சட்டத்தினால் அதிகாரத்தில் இன்றி வேறு வகையில் எந்த ஒரு வரியும் விதிக்கக்கூடாது. சிம்பிளா சட்டத்தின் அனுமதியின்றி வரி விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது. ஆர்டிகல் சட்டத்தின் அனுமதியின்றி வரி விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது. அப்ப சட்டத்தின் அனுமதியுடன் வரி விதிக்கலாமா? விதிக்கலாம். ஜிஎஸ்டி எல்லாம் சட்டம் போட்டுதான் நம்ம வரி விதிக்கிறோம். சரிங்களா? சிம்பிளா முன்னேறியே அதே பகுதி 13 சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் சொத்தை அவரிடமிருந்து பறிக்க இயலாது. சரிங்களா? சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் சொத்தினை அவரிடமிருந்து சொத்தை பறிக்க முடியாது. சரிங்களா? பொது நலனுக்கு அவங்க சொத்தை கையகப்படுத்திக்கலாம், ஆனா தகுந்த இழப்பீடு கொடுக்கணும், பறிக்க முடியாது. 13 301 இந்திய தேசம் முழுக்க வணிகம் மருத்துவ நடவடிக்கையில் ஈடுபட கட்டுப்பாடற்ற உரிமை. சரிங்களா? நம்ம இதை 19 Gல பார்த்திருப்போம். சரிங்களா? என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் இந்தியா முழுவதும் வணிகம் மற்றும் வியாபாரம் செய்வதற்கு உரிமை. அதாவது 13 சொல்லு. சரிங்களா? பகுதி 15 வாக்களிக்கும் உரிமை. சரிங்களா? வயது வந்தோர் வாக்களிக்கும், 18 வயது போயிட்டு எல்லாருமே வாக்களிக்கும் உரிமை. சரிங்களா? இது என்ன சார்? இது அடிப்படை உரிமைகளுக்கு வெளியில உள்ள அந்த இதை பத்தி சொல்லப்படும். சரிங்களா? சரி, பகுதி 3க்கு வெளியே இருக்கு, ஆனா அது உரிமைகளாகவும் கருதப்படுகிறது. ரத்தில் பஞ்ச்தன் பம்பாய் மாநிலம் உள்ள 1954 சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவர்கள். சிம்பிளா சமய உரிமை ஆர்டிகல் 25 நம்ம இந்திய குடிமகனுக்கு மட்டும் கிடையாது. சரிங்களா? வெளிநாட்டவரும் இங்க சாமியை மீட்க முடியலாம். ஆனா அடிப்படை கடமைகளோ பொது வேலைவாய்ப்பில் சம வைப்போ அதெல்லாம் யாருக்கு கிடையாது, இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான். ஆனா ஆர்டிகல் 25 யாருக்கு பொருந்தும்? இந்திய குடிமகனுக்கு பொருந்தும், வெளிநாட்டவருக்கு பொருந்தும். முக்கியமானது. சரிங்களா? அப்போ சமய வழிபாட்டு உரிமை, அதாவது ஆர்டிகல் 25 26 27 25 யாருக்கெல்லாம் பொருந்தோம்னா இந்திய குடிமகனுக்கு பொருந்தும், வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். அடுத்த உரிமையான கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சரிங்களா? 20 சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரம் சார்ந்த பாதுகாப்பு. சிறுபான்மையினர். சரி, அது என்ன சார் சிறுபான்மையினர்? இந்திய நாட்டுல இந்துக்கள் தான் பெரும்பான்மை. இந்துக்கள் அல்லாத அனைவருமே சிறுபான்மை. அது மொழி வழி சிறுபான்மை. சரிங்களா? அது மொழி வழி. சரிங்க. எழுத்து சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரம் சார்ந்த பாதுகாப்பு பற்றி சொல்லக்கூடியது 29 சப் கிளாஸ்ல மொழிவாரி மற்றும் மதவாரி சிறுபான்மையினை பாதுகாக்கிறது. மொழினா அப்படின்னா இப்போ தமிழகத்துல பெரும்பான்மை யாரு? தமிழர்கள். இதே தமிழர்கள் கேரளாவுக்கு போனாங்கன்னா அங்க சிறுபான்மையினர் மாறிடுவாங்க. சோ கேரளாவிலையும் போய் நம்ம தமிழ் பேசணும். சரிங்க. இதுதான் மொழிவாரி சிறுபான்மையினர். மதவாரி சிறுபான்மையினர். சரிங்களா? இப்ப பொதுவாகவே இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்துக்கள் நிறைந்த நாடு இந்தியா. ஆனா இதுல இந்துக்கள் அல்லாத அனைவருமே சிறுபான்மையினர் தான். அது யார் வருவா? நம்ம
முஸ்லிம்கள், கிறிஸ்டின்கள், சீக்கியர்கள், அந்த மாதிரி இந்துக்கள் அல்லாத அனைவருமே எதுலதான் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர். அப்போ மொழிவாரி மற்றும் மதவாரி, அதாவது மொழியின் அடிப்படையிலும் மதவாரியின் அடிப்படையிலும் சிறுபான்மையை பாதுகாக்கும் 29ல் 1. சரிங்களா? நம்ம ஜல்லிக்கட்டு, சரிங்களா, ஜல்லிக்கட்டுலாம் நம்ம இதுலதான் நம்ம கொண்டு வந்தோம். ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பெர்மிஷன் நம்ம வந்து நம்ம மொழிவாரி சிறுபான்மையை பாதுகாக்கும். 29ல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மதம், இனம், மொழி, ஜாதி அடிப்படையில் சேர்க்கை எந்த நபருக்கும் மறுக்கப்படக்கூடாது. சரிங்களா? இப்ப அரசு பள்ளியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள். சரிங்களா? இப்போ ஒரு கிறிஸ்டின் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க போய் இந்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க உங்களுக்கு வந்து நீங்க மதத்தின் அடிப்படையில் நீங்க ஹிந்து, சோ உங்களுக்கு நாங்க அட்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சப்போஸ் ஒரு இந்து ஒரு ஸ்கூல் வச்சுக்கிறாங்க, அவங்க கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாராவது வராங்கன்னா உங்களுக்கு நாங்க அட்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத நம்ம மறுக்க கூடாது. சரிங்களா? அதுதான் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மதம், இனம், மொழி, ஜாதி அடிப்படையில் சேர்க்கை எந்த நபருக்கும் மறுக்கக்கூடாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிடைக்கும், பாலின பாகுபாடு காட்டலாம். சரிங்களா? அது என்ன சார் பாலின பாகுபாடு காட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மதம், இனம், மொழி, ஜாதியில பாகுபாடு காட்டக்கூடாது. பாலின பாகுபாடு காட்டலாம். பாலினம்னா அரசு ஆண்கள் பள்ளி, சரிங்களா, அரசு பெண்கள் பள்ளி, அரசு மகளிர் கல்லூரி, அரசு ஆடவர் கல்லூரி இருக்கு. ஒரு பையன் போய் சார் எனக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இடம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதே ஒரு பொண்ணு வந்து எனக்கு பாய்ஸ் ஸ்கூல்லயோ ஆடவர் கல்லூரியில கேளுங்க. அப்ப பாலின பாகுபாடு மட்டும் கேட்கலாம். காரணம் அவங்களுடைய நலன் கருதி பாலின பாகுபாடு காட்டலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல், மகளிர் கல்லூரி, ஆடவர் கல்லூரி பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து 29(2). சரிங்க, புரிதலோட படிச்சு வச்சுக்கணும். சரிங்க. அடுத்து வந்து 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரிங்களா? சாமியை கும்பிடலாம் பார்த்தோம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் தான் நம்ம சேவியர்ஸ் காலேஜ், சரிங்களா, சேவியர்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான்ஸ் காலேஜ், சதகப்துல்லா கல்லூரி, ஒவ்வொரு மதத்தின் சார்பாக நிறுவனங்களை கல்வி நிறுவனம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அரசு சொத்து கையப்படுத்தில் இழப்பீடு பெறும் உரிமை. சார் சப்போஸ் அதை வந்து அரசாங்கம் கையப்படுச்சுன்னா அதை இழப்பீடும் பெறதுக்கு உரிமை. சிறுபான்மையினரின் மொழி பாதுகாப்பதற்கான 44வது சட்டத்திட்டத்தின்படி மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு இருக்கும். சரிங்களா? குழந்தைகளுக்கு அதன் சொந்த தாய்மொழி கல்வி. சரிங்களா? குழந்தைகளுக்கு அதன் சொந்த மொழி கல்வி. சிறுபான்மை கல்வி நிலையங்களை 3 வகைப்படுத்தலாம். அரசிடமிருந்து அங்கீகாரம் பெற்று மற்றும் உதவி பெறும் கோரும் அரசு உதவி பெறும் பள்ளி, அரசிடமிருந்து அங்கீகாரத்தை மட்டும் கோரும் உதவியை நாடாது, அது பிரைவேட் ஃபுல் பிரைவேட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அது. அரசிடமிருந்து அங்கீகாரம் பெறாத அல்லது உதவி பெறாத நிறுவனங்கள் ஃபுல்லா பிரைவேட்ல இருக்கும். சரிங்களா? அதுல 30ல் 1 அவர்கள் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை அமைத்தல் மற்றும் நிர்வாகித்தல். சரிங்களா? சிறுபான்மையினர் அவங்க விருப்பப்படி அந்த கட்டமைப்புகளை வச்சு உருவாக்கி கொள்ளலாம். மலங்காரி சிரியன் கத்தோலிக்க கல்லூரி வழக்கு 2007. அவங்க விருப்பப்படி கல்லூரி நிர்வகிக்கலாம். சரிங்களா? 32 மானியங்கள் வழங்கையில் சிறுபான்மையினரும் பாகுபாட்டு காணக்கூடாது. சரிங்களா? அது மானியங்கள்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் தொடங்கினாங்க, ஒரு கல்வி நிறுவனங்களோ ஒரு பள்ளியோ ஏதாவது தொடங்கினா அரசு மானியங்கள் கொடுக்கும். அதுல சிறுபான்மையினர் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய 32. சிறுபான்மை வழங்கப்படும் உரிமை சமத்துவத்தை உரிமைப்படுவதற்கு மட்டுமே, முழுமையான உரிமை அல்ல, விதிமுறைகளுக்கு உட்பட்டு. சரிங்க, எல்லாமே கண்டிஷன் சப்ளை அப்படின்னு சொல்லிடுவோம். 30 பார்த்தாச்சா? 31 அரசு உதவி பெறாத சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் நியமிக்கும் சுதந்திரம் உண்டு. சரிங்களா? இப்போ அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னா நியமனம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் நம்ம அரசாங்கம் தான் கொடுக்கும். அவங்க பிரைவேட்ல அவங்களே நியமிச்சு. அரசு உதவி கொடுக்கும் பட்சத்தில் அந்த கல்வி நிறுவனங்களின் பண்புகள் மற்றும் இயல்புகள் மாறாது, அவங்களே விருப்பப்படி வச்சுக்கிறோம். 31 ஏற்கனவே பார்த்தோம், சொத்துரிமை நீக்கப்பட்டது. சரிங்களா? சொத்துரிமை நீக்கப்பட்டது. சரிங்க. ஏன் சார் இந்த இதே 19 2 இடத்துல இருக்கும், கவனமா இருக்கணும். 19Fல சொத்துரிமை அடிப்படை உரிமைகள்ல சுதந்திர உரிமையிலும் இந்த சொத்துரிமை இருக்கும், தனியாகும் 2 இடத்துல சொத்துரிமை இருக்கும். இந்த 2 சொத்துரிமை நீக்கி தற்போது எங்க வச்சிருக்காங்கன்னா பகுதி 12 300Aவில் சாதாரண சட்ட உரிமையாக உள்ளது. சரிங்களா? நீக்கிய சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1972. பிரதமர் யார் அப்படின்னா மொராசி தேசம். பிரிவு 31 பல அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு வழிவகுத்தது. 1வது 4வது அது நிறைய திருத்தங்கள் பார்த்திருப்போம். சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? 31A 31B 31C அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. 31 தான் நீக்கப்பட்டது. சரிங்களா? 31 நீக்கப்பட்டது. இப்ப 31A 31B 31C இருக்கு. சரிங்களா?
1951 அரசியலமைப்பில் பிரிவுகள் 31A மற்றும் 31B ஆகியவற்றை சேர்த்தது. சரிங்களா? அப்போ 31A மற்றும் 31C ஆகியவை எந்த சட்டத்திற்கு மூலம் சேர்க்கப்பட்டது? அப்ப 40 மற்றும் 41வது சட்டத்திற்கு 40வது திருத்தங்கள் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு இருக்கும். சரிங்களா? 50 முதல் சட்டத்தில் 71ஆம் ஆண்டு 25வது சட்டத்திற்கு மூலம் பிரிவு 31 அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அப்ப 31A, 31B, 31C. சரிங்களா? 31A அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் சொத்து தொடர்பான இந்த ரியல் எஸ்டேட் நில எடுப்புகள் தொடர்பான வழக்குகளை பற்றி நிறைய பேசும். சரிங்களா? 14 மற்றும் 19 பிரிவு வழங்கிய அடிப்படை உரிமைகளை மீறியதன் அடிப்படையில் 5 வகை சட்டங்களை சவால் செய்யப்படுவதிலிருந்தும் செல்லதாக்கப்படுவதிலிருந்தும் இது காப்பாற்றுகிறது. அரசால் தனியார் சொத்தை சொன்னோம்ல அந்த ரியல் எஸ்டேட் அல்லது கோரினால் இழப்பீடுவதற்கான உத்தரவாத உரிமை இது வழங்குகிறது. நில எடுப்பு தொடர்பான சரிங்களா நில எடுப்பு தொடர்பான ஒரு 5 விதமான சட்டங்களை மட்டும் இது பாதுகாக்கும். எல்லா சட்டங்களையும் கிடையாது, 5 விதமான. அப்ப ஆர்டிகல் 31C எத்தனை விதமான சட்டங்களை பாதுகாக்கணும்? 5. அப்புறம் 31P 31B 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள செயல்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை எந்த ஒரு அடிப்படை உரிமையும் காரணத்தால் சவால் செய்யப்படுவதும் செல்லதாக்கப்படுவதும் இது பாதுகாப்பு. சிம்பிளா 9வது அட்டவணையை பாதுகாக்கிறது. அவ்வளவு. 9வது அட்டவணையை பாதுகாக்கும் பிரிவு 31B. சரிங்களா? இப்ப நம்ம 69% இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடும் எதுலதான் இருக்கு? 9வது அட்டவணையில் தான் இருக்கு. சரிங்களா? சரி. 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள எந்த ஒரு சட்டத்தையும் அடிப்படை உரிமைகள் இருந்து 5 வகையில் மட்டுமே பாதுகாக்கும் பிரிவு 31A போல அல்லாமல் தடுக்கும் வகையில் பிரிவு 31Bயும் இதன் நோக்கம் பிரிவு 31Aயும் விட விரிவானது. சிம்பிளா சொல்லணும்னா 31 5 விஷயங்கள் மட்டும்தான். 31A 5 விதங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அளிக்கணும். ஆனா 31B இல்ல, பரந்த கொஞ்சம் அதிகாரம் கொண்டது. ஐஆர் கோயில் கோவிலக்கு. சரிங்களா? ஐஆர் கோயில் கோவிலக்கு இது டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின். ஐஆர் கோயில் கோவிலக்கு 2007 உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் 9வது அட்டவணை கீழ் கட்டங்களில் கூட அடிப்படை உரிமைகள் அல்லது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறினால் ஆய்வுக்கு அனுமதிக்கப்படும் என்று தீர்மானிக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 9வது அட்டவணையில ஒரு சில எந்த விஷயத்தை சேர்த்தாலும் அதுல நீதி புனர்வாய்க்கு, அதாவது நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. அதுக்காண்டி நீங்க எல்லா சட்டத்தையும் போய் 9வது ஆட்டில வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா போய் 9வது ஆட்டில வச்சுட்டு நாங்க நீதிமன்றம் என்ன கேள்வியை கேட்கக்கூடாதா அப்படிங்கிறது நீதிமன்றம் கேள்வி எழுப்பு. சரிங்களா? ஐஆர் கோயில் வழக்கு என்னன்னு அப்படின்னா 2007. சரிங்களா? அது என்ன சொல்லுன்னா 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட விடயங்களும் நீதி புனராய்வுக்கு உட்பட்டதே. அதாவது வேணும்னா திருத்தம் பண்ணிக்கலாம். சரிங்க? ஏப்ரல் 24, 1970 கேசவானந்த பாரதி வழக்குல இந்த வழக்கில் அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்ற கோட்பாட்டை உச்ச நீதிமன்றத்தில் முதலில் முன்வைத்தது. அப்ப எந்த வழக்கில் அடிப்படைக்கு கேசவானந்த பாரதி வழக்கு நேரத்தை சொல்லியிருக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு ஒரு கேரளாக்காரு, ஒரு சாமியார், ஒரு மடத்தினுடைய அதிபதி. அந்த மடத்துக்கு நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்தை பறிக்கப்பட்டதுனால அவர் சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாரு. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிருக்கும்? நீங்க சொல்லதான் சரிதான், ஆனா சொத்துரிமை இருக்கு, சொத்துரிமை இப்ப நீக்கிட்டாங்க. சரிங்களா? சொத்துரிமைக்கு அடிப்படை உரிமை நீக்கிட்டாங்க. சோ அந்த இடத்துக்கு செல்லும், உங்களுக்கு ஒரு அளவான இடத்தை மட்டும் வாங்கிக்கோங்க, அவங்களுக்கு சார்பாக அந்த தீர்ப்பு சொல்லுங்க. இந்தியாவிலே அதிக நீதிபதிகள் கிட்டத்தட்ட 13 நீதிபதிகள் விசாரித்த வழக்கு என்ன வழக்குன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. சரிங்களா? ஒரு ஜிகே கொஸ்டின். இந்திய நீதிமன்ற வரலாற்றில் அதிக நீதிபதிகள் விசாரித்த வழக்குன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. 31C 2 விஷயங்களை சொல்லும். 31Cல 2 விஷயங்கள். இது 2 விதமான விதிகளை கொண்டிருந்தது. சரிங்களா? 39 சுமால் பி, இது சுமால் சி ஆகியவை. 39 ஏற்கனவே பார்த்துருப்போம் நேற்று. 39ல 6 விதமான நெறிகளை கொண்டிருக்கும். நம்ம அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அந்த 39 அரசு வழிகாட்டு நெறிமுறை 39 பி மற்றும் சி. பி என்ன சொல்லு? சொத்துக்கள் ஒரே இயற்கை வளங்கள் பொதுவானவை 39B சொல்லும். 39C என்ன சொல்லும்? சொத்துக்கள் ஒரே இடத்தில் குவிதை தடுத்தல் அப்படி சொல்லுங்க. சுமால் கேப்சுல இருக்கு, கேப்சுல இருக்கு, சுமால்ல மாத்திக்கோங்க. சோசியலிச உத்தரவுகளை கொள்ளும் பொருட்டு பிரிவு 14 அல்லது 19 வழங்கிய அடிப்படை உரிமைகளை மீறும் அடிப்படையில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது என்று இருந்துச்சு. சரிங்களா? மேலும் அத்தகைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரகடனத்தை கொண்ட எந்த சட்டமும் அத்தகைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவது என்ற அடிப்படையிலிருந்து நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்கக்கூடாது. சரிங்களா? என்ன அப்படின்னா நாங்க ஏதாவது 31C இருக்கிற சட்டத்தை நீதிமன்றம் எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி இல்ல, நன்மையா சொன்னா நாங்க அதை ஏத்துக்குவோம், எதையுமே நீதிமன்றம் கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லாது. அப்ப என்ன சொல்லுச்சு அப்படின்னா 31A மட்டும் ஓகே சொல்லிச்சு. கேள்வி எழுப்பக்கூடாது 31B. 31ல பிக்கு நாட் ஓகே சொல்லிச்சு. 31Aக்கு 31 சரி மன்னிக்கவும்
31C ரெண்டு விஷயங்கள் இருக்கும் சரிங்களா, 1, 2 இருக்கும். அதுல 2க்கு மட்டும் ஓகே சொல்லிச்சு, 1 வேண்டாம்னு சொல்லிடுச்சு சரிங்களா. விதிகள் 31A, 31B மற்றும் 31C ஆகியவை அடிப்படை உரிமைகளுக்கு விதிவிலக்காக தைக்க வைக்கப்பட்டுள்ளன சரிங்களா. அடிப்படை மீறி வேண்ட மாதிரி இருக்கும், ஆனா அரசு வழிகாட்டு நெறியை பயன்படுத்தி அது ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அப்புறம் 32 பிரிவு 32 தனிப்பட்ட உரிமை, அது நீதிமன்ற பரிபாலன உரிமை சரிங்களா. நீதிமன்ற பரிபாலன உரிமைன்னு சொல்லுவாங்க. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி அரசியலமைப்புக்கு உட்பட்டு நின்று தீர்வு காணும் உரிமை, கடைசி உரிமையான உரிமை அதுதான். அரசியலமைப்புக்கு உட்பட்டு நின்று தீர்வு காணும் உரிமை. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமையில் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல், அரசியலமைப்புக்கு உட்பட்டு நின்று தீர்வு காணும் உரிமை. நீதி பேராணை, நீதிமன்றத்தை முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணையை நீதி பேராணை எனப்படும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் 5 விதமான நீதி பேராணைகளை விடுவாங்க சரிங்களா. அப்போ உச்ச நீதிமன்றம் எத்தனை விதமான, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் எத்தனை விதமான நீதி பேராணைகளை வெளியிடும் அப்படின்னா 5 வகையான நீதி பேராணைகள் சரிங்களா. 2க்குமே தலா 5 இருக்கும் சரிங்களா. உச்ச நீதிமன்றம் எந்த விதியின்படி வெளியிடும்? 32 சரிங்களா. மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கும். கோல்டன் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்கப்படும் சரிங்களா. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படக்கூடிய விதி அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் சரிங்களா. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, இதயம் பார்ட் ஆஃப் த சோல் அப்படி, இதயம் மற்றும் ஆன்மா, அது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிக்கப்படக்கூடிய உறுப்பு 32. அதை வர்ணித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சரிங்களா. உச்ச நீதிமன்றம் 32 படியும் உயர் நீதிமன்றம் 226 படியும் அந்த நீதி பேராணை வெளியிடும் சரிங்களா. நம்ம ஒவ்வொரு நீதி பேராணைகளை பார்ப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை சரிங்களா. நம்ம ஜெய்பி படம் இல்லையா, ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது ஒரு போலீஸ் சட்டத்துக்கு புறம்பாக ஒருவரை கைது செய்தா இத்தனை 24 மணி நேரத்தில் அவர் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி ஆட்கொணர்வு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டிய ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி கைது பண்ணால நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கட்டளை இருத்தும் நெறி பேராணை, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சரிங்களா. சப்போஸ் நான் ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கேட்கிறேன், அது தாலுகா ஆஃபீஸ்ல நம்ம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம கேட்டுக்கு போனோம்னா அதை சீக்கிரம் கட்டளை அவனுக்கு எடுத்து கொடுத்து முடியாது, கட்டளை போட்டு நீ மேண்டமஸ். தடை இருத்தும் நீதி பேராணை சரிங்க. ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை தாண்டி செயல்படும் போது உயர் நீதிமன்றம் அது அந்த தீர்ப்பை தலையிடும் சரிங்களா. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தமிழக அரசு பிறப்பித்த நிறைய விஷயங்களை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தடை வச்சிருக்கோம். அந்த மாதிரி எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு கூட உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சது, உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சது. அந்த மாதிரி நிறைய வழக்குகள் ரத்து பண்ணிருக்கு சரிங்களா. நீட் அந்த கண்டமெண்ட்ல போட்டு ஆவண கேட்டு நீதி பேராணை சரிங்களா. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியமான பரிசீலனைக்கு தனக்கே அல்லது உயரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றத்துக்கு சொல்லுங்க சரிங்க. ஒரு கேஸ்ல ஏதாவது தீர்ப்பு கொடுக்காங்கன்னா அவங்க ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட் வருது அப்படின்னா நீங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அவங்க கொடுப்பாங்க சரிங்களா. கடைசியாக நீதி பேராணை தகுதி முறை விடும் நீதி பேராணை, கோ வேரண்டிவ் அப்படின்னு சொல்லி. இப்பேராணை சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் சரிங்க. ஏதாவது அரசு அலுவலகத்தை முற்றுகிட்டாலும் ஏதாவது சொன்னாலும் அதை தடை வச்சுக்கும் சரிங்க. அடுத்து இதுவரைக்கும் பார்த்து நம்ம 14ல இருந்து நம்ம 32 வரைக்கும் பார்த்தோம் சரிங்களா. இந்த பகுதி 12 to 35 பிரிவு சொல்லும் பகுதி 3. ஆனா இதுல 14 to 32 அடிப்படை உரிமைகளை மட்டும்தான் பேசும் சரிங்களா. கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா 33 ஆயுதப்படைகளும் அடிப்படை உரிமைகளும் சரிங்களா. சிம்பிளா போனா போலீஸ்காரர்களுக்கு, அதாவது தமிழக அரசோ மத்திய அரசு பணிகள்ல ராணுவம் துணை ராணுவ பணிகள் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் மீது உள்ள தடைகள், ராணுவம் துணை ராணுவம் காவல்துறை உளவு அமைப்புகளின் உறுப்பினர்கள் அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் சரிங்களா. இது குரூப்ல கொஸ்டின் கேட்டுங்க சரிங்களா. ராணுவ மற்றும் துணை ராணுவ மீது கட்டுப்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 33. இது தொடர்பான சட்டங்களை அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பாராளுமன்றம் மட்டுமே ஏற்றலாம், சட்டமன்றங்கள் ஏற்றிட முடியாது சரிங்களா. ஏனென்றால் தேசிய பாதுகாப்பு நலன் கருதி சரிங்களா. நீதிமன்றத்தில் பரிபாலன தடை, ஒரு மிலிட்டரிக்காரி எனக்கு அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் நீதிமன்றம்லாம் போக முடியாது சரிங்களா. அப்படி சொல்லக்கூடிய ஏன் போக முடியாது, ஆர்டிகல் 33 அப்படி சொல்லப்படுது சரிங்களா. அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தரைப்படை சட்டம், கடற்படை சட்டம், விமானப்படை சட்டம், ஒவ்வொரு படைப்பிரிவுக்கான சட்டங்களும் அது கொண்டு வரப்படும் சரிங்களா. விமானப்படை சட்டம் 1919, காவல் படைகள் உரிமை கட்டுப்பாட்டு சட்டம் 1966,
எல்லை பாதுகாப்பு படை சட்டம் 1968. சரிங்களா? 18 ஓல்டு கொஸ்டின். கட்டுப்பாட்டு சட்டம். அப்படி 34 ராணுவ சட்டம் அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ராணுவ சட்டம் அமலில் உள்ள பகுதி. இப்ப மணிப்பூர்ல ராணுவ சட்டம் தான் அமல்ல இருக்கு. அசாம் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் அந்த மாவோயிஸ்ட் இயக்கங்கள் கொண்டாட விஷயங்கள்ல அந்த ராணுவ சட்டம் அமலில் இருக்கு. சரிங்களா? ராணுவ சட்டம் அமலில் உள்ள பகுதியில் அடிப்படை உரிமைகள் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான். நான் சொன்ன பயன் தான் இருக்கும். இந்திய நாட்டின் எல்லைக்குள் ஏதேனும் ஒரு பகுதியில் ராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்குமானால் அப்பகுதியில் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடுகள் அளிக்கப்படுகிறது. ராணுவ சட்டம் அளவு விதி 34 தேசிய நெருக்கடி நிலையோட அது மாறுபட்டது. அது வேற இது வேற. சரிங்களா? சரி. 34. 33 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா போலீஸ்காரர்களுக்கு மற்றும் மத்திய அரசு பணிகள், ராணுவம், உளவு பணிகள்ல சிவில், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல உள்ளவங்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள் கிடையாது. அவங்க மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அது 33. 34 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராணுவ சட்டம் அமலில் உள்ள பகுதி. கீவர்டு 2 வார்த்தை தான், அவ்வளவுதான். அடுத்து 35. சில அடிப்படை உரிமைகள் செயல்படுத்துதல் மற்றும் பொருட்டு சட்டங்களை ஏற்ற பாராளுமன்றத்துக்கு வட்டின அதிகாரம். நல்ல கவனமா வச்சுக்கணும். எல்லா அடிப்படை உரிமையில சில அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தும் பொருட்டு சட்டங்களை ஏற்ற யாருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு? நாடாளுமன்றத்துக்கு கட்டும். எல்லாமே கிடையாது. சில அடிப்படை உரிமைகள் பற்றி சட்டம் ஏற்றுவதற்கு யாருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே உண்டு. சரிங்களா? விதி 16 3 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இருக்குன்னா 32 3. சரிங்களா? 33 மற்றும் 34 ஆகிய பிரிவுகள் தொடர்பான சட்டங்களை உருவாக்குவதற்கான பிரத்யேக அதிகாரத்தை 35வது சட்டப்பிரிவு யாருக்கு மட்டும் வழங்கியிருந்தா நாடாளுமன்றத்துக்கு. அப்ப எந்தெந்த சரத்துக்கள்லாம் நாடாளுமன்றம் மட்டும்தான் சட்டம் ஏற்ற முடியும்? 16 3. சரிங்களா? 16 3 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு, சரி அந்த இருப்பிடம் மன்னிக்கும், அது 15 3 பெண்கள் மற்றும் இருப்பிடம் தொடர்பான பெண்கள் இருப்பிடம் தொடர்பான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? 32 நம்ம உச்சநீதிமன்றத்தின் நீதி பேரான அதிகாரத்தை பற்றி சொல்லணும். 33 ஏற்கனவே பாதிப்பதான் பார்த்தோம். காவல் பணி, டிஃபென்ஸ், போலீஸ்காரர்களுக்கு உண்டான போலீஸ் மற்றும் 34 ராணுவ சட்டம் அமலில் உள்ள பகுதியில் இந்த 4 விதிகள்ல யாரு மட்டும் சட்டம் ஏற்ற முடியும் அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய 35. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திர பிரிவு 358 படி தாமாகவே நின்றுவிடும். சரிங்களா? சிம்பிளா சொல்ல போனா 352 அமலில் இருந்த அடிப்படை உரிமை எப்பயுமே அடிமையில் இருக்கும். ஆனா தேசிய நெருக்கடி 352 என்ன சொல்லுன்னா தேசிய நெருக்கடி அமலில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நின்றும் அப்படின்னா 19 கூறப்பட்டுள்ள 6 வகையான உரிமைகள் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 358. சரிங்க? மற்ற அடிப்படை உரிமைகளும் குடியரசுத் தலைவர். சரிங்களா? அது தாமாகவே நின்றுவிடும். அதாவது 352 அமலுக்கு அது தானாகவே நின்றுடும். மற்ற அடிப்படை உரிமைகளில் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிதன் மூலம் தடை செய்யலாம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் இந்தந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சரிங்களா? குடியரசுத் தலைவர் ஏதாவது போடுறாருன்னா அவர் விருப்பப்படியெல்லாம் செயல்படாது. நாடாளுமன்றத்தை 2 வகைகளில் நிறைவேற்றி அதை சொல்லணும். சரி, எடுத்துக்காட்டு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 20 என்னங்க பார்த்தோம். ஒருவரை தகுந்த காரணமின்றி 21 அப்படின்னா தனிநபரோட சுதந்திரம். சரிங்களா? குற்றங்கள் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனி சம்பரம். இந்த 20 21 எந்த ஒரு காலத்திலையுமே என்ன செய்ய முடியாது? அந்த 20 21 அடிப்படை உரிமையை நிறுத்த முடியாது. சரிங்களா? 20 21 வயசுக்காரன என்ன சொன்னா கேட்பானா? ஒரு வேலையும் கேட்க மாட்டான். சரிங்களா? அதே மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 359. கவனமா வச்சுக்கணும். மேலதான் பார்த்தோம். 352 செயல்பாட்டுக்கு வரும்போது 19 தானாகவே நின்றுவிடும். சரிங்களா? ஆனா எப்பவுமே எந்த எமர்ஜென்சி பீரியட்லயுமே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பிரிவு 20 மற்றும் 21 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 20 29 359. சரிங்களா? இதுதான் நம்ம அடிப்படை உரிமைகள்லாம் வச்சிருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்ம ஏற்கனவே அடிப்படை பார்த்தாச்சு. இதுதான் நம்ம அடிப்படை உரிமைகள். இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தது. சரிங்களா? நம்ம விவரமாக பார்த்துட்டோம். சரிங்களா? சார் இவ்வளவு விவரமாக இந்த வகுப்புல நம்ம கவனிக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கொஸ்டின் அண்ட் செட் ஆஃப் அண்ட் மாடல் எல்லா வரிகளுமே விவரமாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இதை படிக்கணும். இதுதான் அடிப்படை உரிமைக்கு சம்பந்தப்பட்ட இது. சரிங்களா?